வேறு ஞான வினாக்கள், ஆன்ம ஈக வினாக்கள், இறை சார்ந்த, இறை பயணம் சார்ந்த, சித்தர்கள் பயணம் சார்ந்த அத்தகைய சந்தேக நிலைகளை எதை வேணாலும் இறைவன்கிட்ட அகத்திய பெருமான்கிட்ட கேட்டு எல்லாம் தெளிவடைஞ்சிக்கலாம். ஞானத்தில் ஐயம் எழலாம், ஞானத்தை கற்றுக் கொடுக்கின்ற சபை மேல் ஐயம் கூடாது என்று உரைக்கின்றோம். இவ்வளவு உரைகளை அத்தகைய ஐயத்தை வெளிப்படுத்தலாம். ஆமாம். ஓம் அகதீஷாய நமக. தெரியும், ஆனால் தெரியாமல் இருக்கும், அதுதான் ஐயம். எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தர்ம யுகத்தை கொண்டாந்து விட்டுறணும் அப்படிங்கிறதான் இறை சபையோட நோக்கம். எல்லாருக்குள்ளேயும் போயிட்டால் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிரும்ல. அதுக்காண்டி தான் எல்லையாக தேடி அலைதார் அகத்திய பெருமான். இல் சபை அவங்களுக்கு அனுக்கிரகம் கொடுக்கறதுக்கு வந்திருக்கு. வரும்போது எல்லாருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் அதான் அழைப்பு கொடுக்கு. எல்லாரும் இல்ல நிகழ்வுகளுக்கு வாங்க, இறை சச்சங்கமத்தை கேளுங்க அப்படின்னு. இதில் எத்தனையோ பேர் இன்றைக்கி தெளிவடைஞ்சிருப்பாங்க. எத்தனையோ நிலையில் உள்ளுக்குள்ளே இன்னும் தெளிய போகிறவங்க இருக்காங்க. சிபை சபையை நோக்கி வரக்கூடிய தொடர்பாளர்கள் இங்கே இருக்காங்க. இகலோகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். தனியாக அவங்களாம் அங்கே வந்துருங்க. சித்த சபைக்கு கோமாதா பூஜை பார்த்துட்டு, ஏன்னா இங்கே இப்படி இந்த விஷயங்களில் கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தான்னா அங்கே கோ பூஜை பார்த்துட்டு, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி 2, வளர்பிறை, தேய்விரை, ஏகாதசி, இத்தனை நிகழ்வுகளும் அங்கே பூஜையாக நடக்கும். நந்தி பூஜை நடக்கும். எந்த பூஜைக்கு என்ன நிகழ்வுகளுக்கு வரணும்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. எல்லாரும் கோமாதா பூஜையை பாருங்கள். எனக்கு வர முடியல, அந்த எல்லாம் அங்கே தூரமாக இருக்குது, இங்கே தூரமாக இருக்குது, நான் காசி தான் போவேன், ராமேஸ்வரம் தான் போவேன், திருச்செந்தூர் தான் போவேன், திருவண்ணாமலை தான் போவேன் அப்படிங்கிறத அவங்களும் கூட அந்த யூடியூப் சேனலை பார்த்து அதில் வரக்கூடிய கோமாதா பூஜையை பார்த்து உயர் சரணாகதியோடு வணங்கி நிற்கல நீங்களும் சித்த சபை சீடர்களாகி பின்னாடி நீங்கள் அந்த எல்லையை பார்த்து வந்துடுவீங்க. இப்போ அந்த ஊர் எங்கே இருக்குது, எந்த விஷயங்களில் இருக்குது அப்படிலாம் இருக்கிறத சொல்ல வண்டானம் இங்கே தான் இருக்கா, 1 மணி நேரம் ஒரு 3/4 லிட்டர் பெட்ரோல், இல்லாட்டி நல்லா வண்டி குடித்தான்னா 1 லிட்டர் பெட்ரோலு அப்படின்னு வந்துடலாம். கார் வச்சுருக்கிறவங்க ஒரு அழுத்து அழகாக சிவசபையில் பூஜையை பார்த்துடலாம். எல்லோரும் அங்கே எந்த விஷயங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாக நாங்கள் கேட்கல, சரணாகதி மட்டும்தான் அங்கே எதிர்பார்ப்பு சீடர்கள் ஆகிறதுக்கு. உங்களுக்கு ஈகலோகத்தில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனைகள்னாலும் சரி, தீரா பிரச்சனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், நோய் நொடிகள் இருக்கும், இன்ப துன்பங்கள் இருக்கும், சொந்தக்காரங்களோட தொல்லைகள் இருக்கும், எதிரிகளோட தொல்லைகள் இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் சொன்னதுன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கற்றுக் கொடுத்தது. யாராவது துட்டை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருப்பீங்க. எல்லாருமே வாங்க, பொறுமையாக பயணப்படுங்க. வர வர புண்ணியங்கள் கூடையில் உங்களுக்குள்ளே இறையாற்றல் கூடி இறை சபையை மூலிமா கால் வச்ச உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சபை இது. வந்த நேரத்திலேயே வேலைகள் கிடைக்கக்கூடிய, போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய, நிம்மதி கிடைக்கக்கூடிய, அந்த அவர் கேட்டார்ல அது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் நிம்மதியாக இருக்குது. எத்தனையோ சீடர்கள் நிம்மதி அடைஞ்சு சிவசபையோடு பயணப்பட்டு வராங்க. எத்தனையோ சுய வெற்றிகள், சுய லாபங்கள், பிள்ளைகளோட குணநலங்கள் மாறுத நிலைகள், எதிரிகளோட தொல்லையிலிருந்து தப்பிச்சது, வம்பு வழக்கில் இருந்து தப்பிச்சது, வராத நிலங்கள் மீட்கப்பட்டது, கிடப்பில் கிடந்து 40 வருட காலங்கள் 50 வருட காலங்களெல்லாம் தீர்வுக்கு வராத விஷயங்கள் தீர்வுக்கு வந்தது. இத்தனை விஷயமும் அந்த எல்லையில் இறைவனால், சித்தர்களால், சிவ பிரபஞ்சத்தினால் பகிரப்பட்டு வருது. எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்குது. துன்பம் இல்லாதவங்க மனுஷனே கிடையாது. இறைவனுக்கே கூட துன்பம் இருக்குதுன்னு சொல்லத உலகத்தில் மனுஷனுக்கு துன்பம் எப்படி இல்லாமல் இருக்கும்? ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு நிலையில், ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ இடர் இன்னல்கள் இருக்கும். வாங்க, சரணாகதியாகுங்க. இல்லாட்டி நான் எல்லாம் நல்லா இருக்கேன், சிவத்தை உணரணும், சித்தர்களை உணரணும், நான் ஞானியாகணும், மகானாகணும் அப்படிங்கிறவங்களும் வாங்க. அங்கேயும் அகத்திய பெருமானும் சிவபெருமானும் பாடம் நடத்த இருக்காங்க. கடைசி நிலை அதுதான், பிரபா வரம். அதுக்கடுத்து சிரஞ்சீவி வரம் கொடுக்குற இடம்தான் அந்த இடம். பூர்வ ஜென்ம தொடர்பாளர்களெல்லாம் தேடி பிடிச்சி திருமுருகன் படை திரட்டக்கூடிய அற்புதமான கலியுகத்தை மாற்ற படை திரட்டக்கூடிய தலம்தான் அந்த இடம். எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெறுங்க, எல்லா இன்ப துன்பங்கள் எல்லா இகலோகத்திலையும் கலந்துருங்க. ஆனால் தாமரை இலை நீர் போல் இறைத்தன்மையோடு மட்டும் கலந்திருந்து அந்த கலியுகத்தோடு கலக்காமல் அந்த நிலையில் இருந்து பயணப்படுற நிலையை தான் சிவசபை பண்ணிக்கிட்டு வருது.
எல்லாம் அவன் கெட்டவனாக இருக்கட்டும், இவன் கெட்டவனாக இருக்கட்டும், அது கெட்ட ஊராக இருக்கட்டும், கெட்ட பகுதியாக இருக்கட்டும், கெட்ட சூழலில் வந்து பிறப்பெடுத்துட்டேன், இந்த குடும்பத்தில் நான் ஏன் பிறந்துட்டேன், எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் சூழ்ச்சி வந்தாங்க, கூட பிறந்தவங்க கூட சரியில்லை வைக்கலைன்னாலும் நீங்கள் கவலைப்படவே கூடாது. உங்களுக்குள்ளே பிரபஞ்சம் இருக்குது, உங்களுக்குள்ளே இறைவன் இருக்குது. எல்லா மாற்று நிலைகளும் நம்ம செஞ்ச நிலை தான். உப்பு குடித்தவன் தண்ணி குடிச்சாகும், தப்பு செஞ்சவன் வருந்தி ஆகணும்னு சொல்லியிருக்காண்டு. முன் ஜென்மங்களில் செஞ்ச விஷயங்கள் நம்மளுக்கு அப்படி சொந்தக்காரங்களா, எதிரிகளா, நண்பர்களா, ஏமாற்றுக்காரங்களா, பித்தலாட்டக்காரங்களா, துரோகிகளா, கூட இருந்து குழி பறிக்கிறவங்களாலாம் வந்திருக்கலாம். அது எல்லாமே நம்ம செஞ்ச நிலைகள். அவங்க இந்த நேரத்தில் அப்படி வந்து அந்தந்த கேரக்டரை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்ககிட்ட இருந்து விலகி போங்க. எருமாடு சபதியாக வந்து அதை தான் அடிக்கடி சொல்லுவோம். ஒரு சந்துக்குள்ளோடி போகிறைய, அங்கிட்டிருந்து எருமாடு சகதியோடு வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பொறுத்திருந்து போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது. நீ என்னையோட உயர்ந்தவனான்ட்டு போனால் எருமாட்டு மேலே உள்ள அசிங்கம் கிசிங்கம் சாக்கடைகள் அத்தனையும் உங்கள் மேலே விழுந்துரும்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. கண்ணும் தெரியாமல் ஒருத்தன் எதையோ ஒன்றை சாப்பிட்டுட்டு கண்ணும் தெரியாமல் வரனா கொஞ்சம் விலகிட்டா எங்கிட்டாச்சும் போய் விழுந்து எதுக்குள்ளேயாச்சும் கிடப்பான். அவன்கிட்ட போய் முட்டிட்டு மோதிட்டு நின்னா அவன் நிலையோட மோசமான நம்ம நிலை வையும். வாழும் போது விலகி இருந்த வாழை கற்றுக்கிடணும் அப்படிங்கிற மாறி சொல்லி அதைத்தான் சித்தர்கள் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒன்றும் தெரியாது. நாளைக்கு 3 மாதம் கழித்து என்ன வரப்போகுதுன்னு தெரியுமா, ஒரு கண்டம் வரப்போகுது தெரியுமா, 4 வருஷம் கழித்து நம்ம என்ன வரப்போகுது, நம்ம குழந்தைகளை எப்படி பாப சாபங்கள் ஆப்பிட போகுது, பூர்வ ஜென்மங்கள் எப்படி வந்து தாக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் சித்த சபைக்கு வந்தால் முதல்லையே தடுத்தாட்கொள்ளப்படும். என்ன தடுத்தாட்கொண்டு பிரபஞ்சத்துக்கு உழைக்கல, பிரபஞ்சத்துக்கு பணி செய்யலை. பிரபஞ்சத்துக்கு பணி என்ன, அதான் சொல்லியிருக்கோம்ல, சிரிக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லுது. முட்டைன்னா ஒன்றுமே செய்யாமல் அமைதியாக இருக்குது. ஞானிகள்லாம் அமைதியாக இருந்துருவாங்க பேச்சாட்டில். எதுக்குடா வம்பு பேசிக்கிட்டு அப்படி ஞானிகளும் இருக்காங்க, அமைதியாக இருக்க ஞானிகள்லாம் இருக்காங்க. இல்லாட்டி அமைதியாக இருங்க, புன்னகை செய்யுங்க, அதுவும் தர்மந்தான் அப்படின்னு சொல்லி உங்களால் யாரும் கண்ணீர் விடக்கூடாது, யாரும் துன்ப நிலைகளுக்குள் போகக்கூடாது. டென்ஷனில் பேசிட்டேன், அதில் பேசிட்டேன், இதில் பேசிட்டேன், அப்படி பேசிட்டேன், இப்படி பேசிட்டேன்னா பிரபஞ்சம் டென்ஷன் ஆகிரும் உங்கள் மேலே. அப்போ உன் நம்ம தாங்க முடியாது, அவன் போயிடுவான். நீங்கள் டென்ஷன் ஆகி திட்டி விட்டுருப்பியே, இல்லாட்டி ஏதாச்சும் வேலையை பிடுங்கிட்டு விட்டுருவியே, இல்லாட்டி ஏதாச்சும் பிடுங்கிட்டு விட்டு அவன் போய்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருக்கும் ஜீவராசிகள் கூட. ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆனதுக்கு எதிர் டென்ஷன் யார் படுவா, பிரபஞ்சம் பட்டுச்சுன்னா பிறகு வவுத்த வலிக்கும், வாயு வலிக்கும், பல்லு வலிக்கும், கால் வராது, கை வராது, மண்டை வேலை பார்க்காது, எல்லாமே முடிஞ்சிடும். முதுமை தள்ளும், அது தள்ளும், இது தள்ளும், நிம்மதி இருக்காது, போனது பிடுங்கிட்டு போய்கிட்டே இருக்கும், எண்ணத்தை சேர்த்து கொண்டு வீட்டில் வச்சாலும் தங்காது. இதெல்லாம் பிரபஞ்ச விதி அப்படிங்கிறத சொல்லி அதை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கூட வரமுன் காப்போம் அப்படின்னு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகளெல்லாம் முதல்லையே செஞ்சு வச்சுருவோம். சித்தர்கள் செஞ்சு வச்சுருவாங்க. இப்போ என்ன எல்லாரும் சிவசபையில் உள்ள சீடர்கள்ட்ட யார்கிட்டையும் ஜாதகம் இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஜாதக கட்டங்களில் நாங்கள்லாம் நம்பி கையிலே தூக்கிட்டு அலைவோம். ஏன்னா ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு துலாம் ராசி இருக்கும், விசாக நட்சத்திரம் இருக்கும், இங்கே எத்தனையோ பேர்கிட்ட இருக்கும். எல்லாரும் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரன் பூரா ஒன்று போல் இந்த கோயில்பட்டியில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, ஆனால் ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. இது மாதிரி அப்போ ஜாதக கட்டங்கள் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யுங்கிறது சித்தர்களைத்தான் செய்யும். நொட்டி பொழுதில் ஜாதகங்கள் மாறிடும், இமைக்கும் நேரத்துக்குள்ளே ஜாதகங்கள் மாறிடும். அதில் சிவசபையில் எத்தனையோ கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை தான் பத்மநாத சுவாமி கதை. அந்த கதையை வந்து இப்போ வந்து வேணால் சொல்லிடுவோம். அந்த கதையை, அதாவது அது என்ன ஊர், அவர் பத்மநாத சுவாமி இருக்காருல்ல, பத்மநாதபுரம். ஆமாம், அங்கே வந்து ஒரு மன்னர் இருக்கார். அந்த மன்னருக்கும் ஒரே ராசி, ஒரே அந்த தெய்வத்துக்கும் ஒரே ராசி. ரோட்டில் ஒரு பித்து பிடிச்சவன் நம்மளை மாதிரின்னு வச்சுக்கோங்க, கத்திக்கிட்டு இருக்காதால் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் சித்தரோ புத்தரோ யாருன்னு தெரியாது. அவனை வந்து பிச்சைக்காரன்னு சொல்லுதாங்க. அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். யோகின்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி எல்லாம் தெரிஞ்சவனு ஏதாவது வச்சுக்கலாம். அவன் ஏதோ பாடம் தான் நடத்தான், அதனால் அந்த ஆள் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அது யாருன்னு அகத்திய பெருமானுக்கு தெரியும், ஆனால் அவர்கிட்ட கேட்க வேண்டாம் அதெல்லாம். அப்போ அப்படி ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அப்போ இந்த மன்னர் சக்கரவர்த்தி, எல்லாரும் கப்பம் வந்து கெட்டக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி, அவர் வந்து அந்த இறைவனை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போய் படை சூழ, யானைகள்லாம் அம்பாரி சுமந்து வர, அற்புதமான அந்த நிலைகள்லாம் சூழ, என்ன மரியாதை அங்கே இருக்கிறவங்களாம் மரியாதை கொடுத்து மலர் தூவி அந்த
ரெட் கார்பரேட்னு அந்த இது கார்பரேட்னு நம்ம சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்றை கூட்டு போகிறாங்க உள்ளே போய் வழிபட்டுட்டு வாராரு. பன்னீர் வாசனை சூழ, மலர்கள் வாசனை சூழ. பிறகு ஒரு சக்கரவர்த்தி வந்தால் எப்படி வருவார்? வெளியில் இருந்து அந்த பிச்சைக்காரன் கூப்பிடுதான் ராஜாவை கையை காமிச்சு. இப்போ முன்னா வேறு விஷயம் அது. அப்போ கூப்பிட்ட உடனே என்னப்பா அப்படின்னு போய் கேட்காரு. இல்லை, உனக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், எனக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், உள்ளே உட்காந்துருக்கான அவனுக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம். அப்போ எப்படி இத்தனை வேற்றுமை? ஒன்றுவோட தானே இருக்கணும். ஒன்று எல்லோரும் பிச்சைக்காரனாக இருக்கணும், இல்லாட்டி எல்லோரும் ராஜனாக இருக்கணும், இல்லாட்டி இறைவனாக இருக்கணும். நான் நீ நாட்டாளக்கூடிய இடத்துல நான் பிச்சைக்காரனாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீயே ஒரு வணங்கக்கூடிய இடத்துல அவர் இறைவனாக உட்காந்துருக்கு. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள்? அப்போ ஜாதகம் உண்மை பொய் உண்மைன்னா அப்போ எல்லோரும் ஒன்று போல தானே இருக்கணும் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்வி ராஜாவுக்கு பதில் சொல்ல தெரியலை. அது நம்மளுக்கு சொல்ல தெரியாத அப்படின்ட்டு, இது எனக்கு சொல்ல தெரியாதப்பா, இது மகான்கள் அந்த பெரிய அந்த ஜோதிட வல்லுநரை தான் கூட்டு கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ராஜா அப்போ தம்பட்டம் அடிச்சிருவாங்க. எல்லாரையும் வர சொல்லி இல்லை யாரெல்லாம் இருந்து சந்தேகம் ராஜன் அதில் திருவிளையாடலில் சொல்லுவாங்களா, பெரும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது, இயற்கையிலே மனம் உண்டா என்ன அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பறைசாட்டிட்டாங்க. எல்லா ஞானி எல்லாரும் வந்துட்டாங்க. மகான்கள்லாம் அந்த கிரக கட்டங்களை கணிக்கிறவங்க, அவங்க கட்டத்தையே கணிக்க கிடையாது, கிரக கட்டங்களை கணிக்க தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஆசனங்கள்லாம் சிம்மாசனங்கள்லாம் போட்டு உட்கார வச்சுருக்கு. கேள்றவங்க கேள்வி வேணால் கேட்டாங்க, ஒருத்தனும் பதில் சொல்லலை. அதில் ஒரு ஆள் ஒரு தங்க நாணயம் கொண்டு வர சொல்லுதார். அப்போ அது பல பட்டு துணியெல்லாம் போர்த்தப்பட்டு மரியாதையோடு அந்த சித்தர் அவர்கிட்ட கொண்டு கொடுக்கப்படுது. அவர் அதில் இருக்கக்கூடிய காயின்ஸ் அந்த இதை எடுத்து அந்த நாணயத்தை எடுத்து மேலே வாக்கில் சுண்டி விடுதார். அது மேலே போயிட்டு கீழே விழுது. இப்போ யாராச்சும் ஏதாச்சும் புரிஞ்சதா அப்படிங்காங்க. புரியலை ஒருத்தருக்கும். அப்போ விளக்கம் சொல்லுதார். அதாவது சுண்டப்பட்ட முதல்ல இந்த இதிலிருந்து வெளியே நாணயம் கிளம்பையில் பிறந்தவன் ஒருத்தன், மேலே போகையில் பிறந்தவன் ஒருத்தன், கீழே விலையில் பிறந்தவன் ஒருத்தன். இது நான் 3 நேரம் தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்குள்ள 35,000 கோடி நேரங்கள் இருக்குது. கலை விகலையில் இப்போ வேதிக் மேக்ஸின் நீங்கள்லாம் படிக்கலை. அது மாதிரி சித்தர்கள் முதல்ல எத்தனை செய்வர் என்ன விஷயங்கள்லாம் நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் விவரம் தெரிஞ்சவங்க பார்த்துருக்காங்க. அந்த நேர பொழுதில் கூட ஜாதகங்கள் மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி மாறினவங்க தான் நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விளக்கம் சூப்பர் அப்படின்ட்டு அவன் போயிட்டான். அவனுக்கு கூட்டு பரிசீலிச்சுலாம் கொடுத்து அனுப்புனாங்களோ என்ன கொடுத்து அனுப்புனாங்களோ அது வேறு விஷயம். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, இமைக்கின்ற நேரத்துக்குள்ளே முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழத்தை உருட்டி விட்டாங்க பிள்ளை பிறக்கையில். அப்போ அது போய் செவத்தில் போய் தட்டினதை ஒருத்தன் ஒரு ஜாதக்காரன் ஒரு வல்லுநர் எழுதுனா, அது எப்போ இப்போ இங்கே வருதுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை செகண்டுக்கு முன்னாடி ஜனிச்சிருக்கணும், அந்த குழந்தையோட தலை பூமியை பார்த்துருக்கணும். அப்போ ஒருத்தன் எழுதுனா, இப்படி எழுதுனா அப்படி எழுதுனா, கடலுக்குள்ளே உள்ளி வச்சாங்க, அவன் எலுமிச்சம்பழத்தை தூக்கணும், அதில் நாகம் இருந்தது, தீண்டிருச்சு வச்சிருச்சு, அப்படிலாம் ஒரு கதைகள்லாம் உண்டு. இத்தனை மாற்ற நிகழ்வுகளும் ஜாதகத்துக்குள்ளே இருக்குது. என்ன அதனால் ஒருத்தனை போகிற ஒருத்தன் கிடையாது. ஜாதகக்காரன் சொன்னதையெல்லாம் ஜோசியக்காரங்களை சொன்னதையெல்லாம் நம்பிட்டு நிம்மதி கெட்டு அலையாதங்க. நிம்மதியோடு இருக்குன்னா கட்டங்களை மாற்றி அமர வைக்கிற இடம் சித்த சபை. தர்மம் பண்ணையில் உன்னுடைய கட்டங்கள் பிரம்மா சொன்னார், அகத்திய பெருமான் சொன்னார், தலையெழுத்தை மாற்றக்கூடிய எல்லாரும் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. தர்மத்தை உண்மையிலேயே அந்த அற்புதமான செங்கோல்ங்கிற அற்புதமான ஆயுத நிலைகளை வச்சு இவன் செய்வான். இன்னும் சித்த சபையில் வந்திருக்கான், 4 பேருக்கு நல்லது செய்வான். 4 பேர் 40 பேர் 40 பேர் 4000 பேர் 4000 பேர் 1 லட்சம் 1 லட்சம் 1 கோடி 1 கோடி பல கோடி பேர்களை புண்ணியம் செய்ய வைக்கல. அந்த புண்ணியத்தை எல்லாம் சித்த சபை உள்வாங்கி அந்த புண்ணியத்தை அவனுக்கு பகிர்ந்தடிக்க. அங்கே என்ன இருக்குது சித்த சபையில்? யுகமாக சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்குது. அதான் இப்போ வெளியே எடுத்து விடுதாங்க. அதை செலவழிக்கணும். ஏன்னா கலியுகத்தை மாற்றோன்னா அவ்வளோ புண்ணியத்தையும் செலவழித்தா தான் அழிக்க முடியும். அந்த அந்த இதை புண்ணியத்தை எடுத்து விடுறதுக்கு தகுதியானவங்களா நீங்கள் மாறும்போது அங்கே புண்ணியம் உங்களுக்கு பகிரப்படுது. அப்போ இவன் நல்ல பணி செய்ய போகிறான்னு நவக்கிரகங்கள் 3 அடி தள்ளி நிற்கும்னு சொல்லுதாரா அகத்திய பெருமான். 3 அடி தள்ளி நிற்கல உங்களுக்கு படிப்படியாக காரிய வெற்றிகள், வாக்கு சித்தி, ஞானம் எல்லா விஷயமும் அங்கே சிவசபையில் வழங்குதாங்க. அது சீடர்கள்லாம் உணருதாங்க அப்படின்னு சொல்லி இறை சபையை நோக்கி வாருங்கள், இறைவனோட ஐக்கியமாறுங்கள், சித்தர்களோட வளமாங்க, சித்தர்களோட வாழும்
சித்தர்களோட வாழ்ந்து வாங்க. சிவசபை சீடர்கள் அற்புதமான நிலையில் ஞானம் அடைஞ்சு வராங்க. அவங்களோட பயணப்படுகின்ற நல்ல கலியுகத்தில் இருந்து தர்மயுக தாளையாக இருக்கக்கூடிய அற்புதமான சிவசபை சிவத்தலம் நோக்கி சிவகூரை நோக்கி வந்து அங்கே நடக்கின்ற இது மாதிரி நித்த நடக்கின்ற ஒவ்வொரு பூஜை நிகழ்வுகளும் இது மாதிரி நடக்கின்ற சச்சங்க நிகழ்வில் கலந்துக்குவாங்க. எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இங்கே இருக்குது, அது இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நான் அடிமை தொழில் பண்ணுதேன், என்னால் வர முடியாது அப்படி இப்படிங்கிறவங்க யூடியூப் சேனல் அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படின்னு சொல்லுங்க வந்துடும். டைப் பண்ண கூட வேண்டாம், அதில் மைக் இருக்கும்ல யூடியூப் சேனலில், அந்த மைக்கில் சொல்லுங்கள், பிரபஞ்ச சபை வந்துடும். அதை இது பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தொடர்புடையங்க நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணி பிரபஞ்ச சபை குழுமத்தில் சேர்ந்துக்குவாங்க. நித்திய ஆசி அவ்வை சொல்லும், அதிகாலை ஆசி, அன்னையர்கள்லாம் இப்போ ஆசி சொல்லிட்டு வராங்க படிப்படியாக. முதல்ல சொன்ன நிலைகள் தான் அந்த அன்னையர் ஆசையெல்லாம் கேட்டாலே போதும். 96 நாளில் ஒரு ஆள் அகத்திய பெருமான் ஞானி ஆகிருன்னு சொல்லி அந்த 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 குழுமத்தை பார்க்கையில் அந்த குழுமத்தையும் அந்த 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 வலைதளத்துக்குள்ளே போகையில் யூடியூப் சேனல்னு சொல்லும்ல, ஞானி ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆக மாட்டாங்க. அதில் என்ன சொல்லுதுன்னு உணர்ந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆசையை கேட்கல 96 நாள் போதும் அப்படின்னு அந்த தத்துவ நாளுக்குள்ள அகத்திய பெருமான் சொல்லியிருக்காரு. அதில் இருந்து நம்ம நாள் கெடுக்கணும். நீ 5 நாள் 4 நாள் போட்டு ஏன் அதில் போய் 2 ஆசையை கேட்டாலே நீ 97 நாள் கட்டாயம் கேட்டு தான் ஆவ அப்படிங்கிறதுனால அது எத்தனையோ விஷயங்களுக்குள்ளே போகிறைய, தேவையில்லாத தள்ளுபடிக்குள்ளே போகிறைய, 1க்கு 2 ஃப்ரீ, 2க்கு 3 ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, இது வாங்கினா இது ஃப்ரீ, இன்னும் ஆப்பர்லாம் பார்க்கைய, அங்கே போட்டால் ரூபா எவ்வளோ வரும், இங்கே போட்டால் ரூபா எவ்வளோ வரும், இங்கே போட்டால் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அது போட்டால் அந்த பேங்க்கில் எவ்வளோ, இந்த இதில் எவ்வளவு, 1க்கு மேலே ஏமாற்றிட்டு ஓடதவன்ட்டெல்லாம் நீங்கள் டெபாசிட் பண்ணுதிய. புண்ணியத்தை டெபாசிட் பண்ணால் சிவசபை நோக்கி வாங்க, நிம்மதியாக வாழலாம். நீங்கள் எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே சொந்தக்காரங்க தான், எல்லாருமே வந்து சிவசபை சீடர்கள் தான், எல்லாம் இறைவனோட அங்கத்தை சிவத்தை உள்ள தாங்கி நிற்கின்ற சிவப்பரம்பொருள் தான், பரந்தாமன் தான், 10 அவதார நிலைகள் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாத்துக்குள்ளேயும் சிவம் இருக்கிறதுனால எல்லாரும் ஓராற்றல் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது பிரபஞ்சம் உங்களை ஓராற்றலை நினச்சி பிரபஞ்ச சபையும் உங்களை உள்வாங்கி நீங்கள் பிரபஞ்சமாக இருக்கிறதுக்கு அற்புதமான வழிமுறைகளை அகத்திய பெருமான் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட உடச்சி வேறு ஒரு விஷயங்கள் யாரும் கேட்கலங்கிறதுக்காண்டி கொஞ்சம் நூலை திறந்து சொல்ல வேண்டிய சூழல் உருவாகி விட்டது. வேறு யாராச்சும் வந்து எதுவும் கேட்கணுன்னா கேளுங்க. இது இப்போ தனிப்பட்ட வினாக்கள் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அதுக்குள்ளே வரனாலும் வாங்க. என்ன இதையே ஞானத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மணி என்ன? சரி 2 மணி ஆகிட்டான், சாப்பிட்ருவோம். என்ன எல்லாருக்கும் ஒரு வச்சுக்கும், எல்லோரும் சாப்பிடுங்க. அகத்திய பெருமானும் வந்து சாப்பிடுவார். அந்த சாப்பிடக்கூடிய டயத்தில் நீங்கள் அந்த அனுக்கிரகத்தை சூட்சமாக உள்ளேருந்து சாப்பிடுவார். அந்த அந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து சூட்சமாக உணர்ந்து உங்களுக்குள்ளேயும் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் இங்கே வந்து சாப்பிடுவாங்க. நற்கதி அடையாதவங்க அங்கங்கே தேங்கி நிற்கிற ஆன்மாக்கள் கூட இன்றைக்கி மோட்சம் அடையும். இங்கே வந்து நீங்கள் வரையில் உங்கள் குலதெய்வம் வரும். உங்கள் குலதெய்வம் வரையில் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள்லாம் உங்கள் கூட கட்டாயம் இருப்பாங்க சூட்சமத்தில், உங்களுக்கு தெரியாது. அவங்க இருக்கையில் அவங்க எங்கெங்கே நற்கதி அடையாதவங்ககிட்டையெல்லாம் இறைவன்கிட்ட வேண்டி நிற்பாங்க. ஏன்னா இங்கே கூட்டம் பெரும். இந்த மனு கொடுக்குற நாளுன்னு சொல்லுவாங்கல்ல, முகாம் போடுவாங்கல்ல, கலெக்டர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு, முதலமைச்சர் வந்திருக்காருன்னா சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது ஒரு இறை முகாம், இது பிரபஞ்ச முகாம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எல்லாம் சூட்சமத்தில் வந்து எல்லாம் பரிசீலனை பண்ணப்படும். உடனே வேக வேகமாக நடவடிக்கை. ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்துக்கு பணியாட்டிடுவ, நீ நல்லவனாகிருவில்ல அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் நல்லவனாகிட்டா 4 பேரை நல்லவன் ஆக்கிடுவியா, உங்கள் வீட்டை சுற்றி உள்ளவங்களை ஆக்கிடுவியா, சொந்தக்காரங்களை நல்லவங்களை ஆக்கிடுவியா, யாரும் துன்பம் இடர் இன்னல்கள் படுக்கல, அந்த புண்ணியமும் உங்களுக்கு வரும். அடுத்தவங்களை இடர் இன்னல் படுத்தாதவங்க செய்யக்கூடிய புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இறை பணி ஆற்றுவோம், இறைவனோடு பணியாற்றுவோம், இறை சபைக்கு பணியாற்றுவோம், இறை பிரபஞ்சத்துக்கு பணியாற்றுவோம். இறையா நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்குத, இறையா உள்ளிருந்து பகிர்ந்து பஞ்சபூதங்களாக இருந்து நமக்கு வாரி வாரி அனுப்பொழுதும் மறக்கவே மறக்காது நமக்கு கொடை கொடுக்க. அது உறங்குனா அவ்வளோதான், நம்ம உறங்கியில் கூட பிரபஞ்சம் உறங்காது. மூச்சா கான் எல்லா நிலைகளாக இருந்து எல்லா எங்கே தரையில் படுக்க முடியலாம், எங்கே போய் படுப்போம், கட்டில் எங்கே போய் போடுவேன். எல்லா விஷயமும் ஆகாயம் இல்லைன்னா எப்படி, எல்லா விஷயத்தையும் அது எமைக்காது. நீ உறங்கிட்டு தான் இருப்ப, நீ மறந்துடுவ. ஆனால் அது மறக்காமல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கு, கொடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது. உனக்கு மட்டுமா கொடுக்கு, உங்கள் அம்மா அப்பா பிள்ளையை குட்டிய, உன் சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாருக்கும் கொடுக்கு. உனக்கு உதவி செய்தவன், வேலை கொடுத்தவன்,
எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு, உனக்கு உதவி பண்ணதவங்க எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் வரு வம்சாவளிகளுக்கெல்லாம் பிரபஞ்சம் உதவி பண்ண போகுது. அப்போ அதுக்கு நன்றி கடனாக நம்ம இருக்கணும். கடன் பட்டவனாக இருக்கையில் பிரபஞ்சம் கொடுக்கதை எடுக்கதை தயங்காது. அடுத்த ரவுண்டு வரையில் பிடிச்சிக்கிடும். அப்போ நிம்மதி போதும். அப்போ பிள்ளைகளோட முன்னேற்றங்கள் தடைபடும், அவங்க வேலை வெட்டிகள் தடைபடும். பயங்காட்டு இல்லை, புரிதல் எல்லாருக்கும் புரிய வச்சு பிரபஞ்ச விதிக்கு உட்பட்டு, பிரபஞ்சத்தோட இறை விதிப்பட்டு, இறையோட தர்ம சிந்தனையோட ஞான சிந்தனையோட வலம் வர இறை சபையோடு இணைந்திருங்கள். இறை சபையின் அற்புதமான அந்த இறை தல அந்த யூடியூப் சேனல்னு சொல்லக்கூடிய அந்த நிலையோடு இணைங்கிருங்கள். எதுவும் உங்கள்கிட்ட இருந்து காசாவோ பணமாவோ எந்த விஷயங்களும் உங்களுக்கு கட்டணமாக பெறப்படலை. சரணாகதி கொண்ட அற்புதமான நிலையை மட்டும் கட்டணமாக வாங்கிட்டு வணங்கி நிற்கல. எனக்குள்ளே ஒன்றும் இல்லை, எல்லாம் பிரபஞ்சம்தான், கொடுத்தது எல்லாம் பிரபஞ்சம்தான், என்கிட்ட இருக்கிற நிலையெல்லாம் இறைவனோட விஷயங்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணரும்போது பிரபஞ்சம் உங்களை உணர்ந்து உள்வாங்கி சபையோட சீடர்களாக ஏற்றுக்கொள்ளுது அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் இறை உண்ணும் இறை அமுத அற்புதமான அந்த நிகழ்விலே அறுசுவை உணவிலே கலந்து கணங்களெல்லாம் இருந்து உங்கள் கூட உணவருந்தும் அற்புதமான நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு அற்புதமான இறை சபையிலிருந்து கொடுக்கக்கூடிய திருமுருகப்பெருமானோட வேலு, அற்புதமான அத்தகைய புடவை, அந்த பால திரிபுரி சுந்தரியோட அழகான புகைப்படம் இறை சபையிலிருந்து அருளப்படுத, அதாவது நவபாசானம் கலந்த இறையாற்றல் மிக்க அந்த இறை திருநீற்று சாம்பலை வாங்கி உங்கள் இல்லத்தில் வச்சு வழிபட்டு வரையில் அற்புதம் நிகழும், அதிசயம் நிகழும். இறையாண்மை உங்கள் வீட்டில் இறை வளம் அமர்ந்து நிற்கும். படிப்படியாக நீங்கள் பட்டு வருகின்ற இருக்கின்ற இன்னல்களாம் தகர்த்தெறியப்பட்டு பட்டு வருகின்ற இன்னல்கள் அது ஒரு ஆடையில் போட்ட அந்த கரையை எப்படி படிப்படியாக உங்களோட அந்த நிகழ்வின் மூலமாக அத்தகைய நிகழ்வின் மூலமாக படிப்படியாக தேய்ச்சி வருவீங்களோ அது மாதிரி இறை சபை தொடர்பில் இருக்க, இறைவனோடு தொடர்பில் இருக்க, அதிகாலை பிரம்மமூர்த்த நேரத்தில் மங்கையர்கள்லாம் எல்லாருமே 4:30 to 6 மணி என்கிற அற்புதமான தருணம் அதிலே எழுந்து நீங்கள் குளிக்காட்டிலும் கூட பரவாயில்லை, இறை சபை நோக்கி அமர்ந்து அகத்திய பெருமான் நாமத்தையும் சிவமகா வாழை சித்தனோட நாமத்தையும் 21 முறைன்னு சொல்லப்படுது. அதற்கு குறைவான நேரங்களிலையும் சொல்லலாம், கூடுதலான எண்ணிக்கை நிலைகளிலும் சொல்லிட்டு இறை சபையை வணங்கி நிற்கும்போது உங்கள் வீட்டில் உபதி வாசனம், சந்தன வாசனம், பன்னீர் வாசனம், அற்புதமான இறை காட்சிகள் அனைத்தும் தெரிந்து உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய இடைத்தடை நிலைகளெல்லாம் தகர்த்தெறியப்பட்டு நீங்களும் இறை சபையோடு வலம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான நிகழ்வை நிகழ்த்த அமைவிடம் அமைத்து கொடுத்த இல் சபை சீடர்களாகிய மாதவன் அந்த சீதா லட்சுமி என்கின்ற அற்புதமான சீட தம்பதிகளுக்கு இறை சபையிலிருந்து வாழ்த்து வணங்கி அவங்க கொடுத்த அழைப்புதலை ஏற்று ஏதோ ஒரு நிகழ்வு உலகத்தில் சித்தன் எவன்டா இருக்கான், புத்தன் எவன்டா இருக்கான், ஞானி எவன்டா இருக்கான் அப்படின்னு நிலை இல்லாது எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரூபத்தில் இறைவன் இறை மக்களும் இருக்காங்க, இறையாண்மை உள்ளவர்களும் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் வசிச்சுட்டு வராங்க, நல்லதா கெட்டவதா நல்லவங்களா கெட்டவங்களா பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அமர்ந்து உணர்ந்து இறைத்தன்மை இங்கே இருக்குது, நிகழ்த்தது இறை உரைதான், இறை சூட்சமந்தான் இங்கே நடக்கு அப்படின்னு உணர்ந்து கொண்ட யாவரையும் நாங்களும் உணர்ந்து கொண்டு அவங்கள வாழ்த்தி வரவேற்று அற்புதமாக எல்லாரும் பிரபஞ்சத்தோட பயணப்பட அற்புதமாக அவர்களை பணித்து இறைவன் திருவடி பணிந்து அகத்தியம் எனும் அற்புதமான ஞான சித்தனின் திருவடி பணிந்து அகத்தியத்தின் திருவடி பணிகிறோம், திருத்தால் பணிகிறோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. நல்லோர்கள் ஒரு சில ஞானியர்களுக்காக எல்லோருக்கும் பெய்கின்ற அற்புதமான மாரி மலை போல் ஏற்றமிகு உயர்நிலையாய் சபை அமைத்து சபையினுடைய ஆசானாக வலம் வரும் சிவமகா வாழை சித்தனுக்கும் சித்தனுடைய சீடர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய நல் அருள்நிலை தொடர்பு போல் அற்புத நிலை கொண்ட பிரபஞ்சத்திற்கும் சபைக்கும் சித்தனுக்கும் சீடர்களுக்கும் இருக்கின்ற அற்புத தொடர்பு என்பது ஈடு இணையில்லாத பந்தம் என்று அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உயர்நிலை போல் இத்தருணமதிலே நடைபெறுகின்ற அற்புத சச்சங்க பெருவிழாவின் மூலமாக ஏற்றமிகு உயர்நிலையாய் இவன் உரைத்தவாறு அற்புதமான இத்தம்பதியர் இல்லமதில் நடைபெறுகின்ற இப்பெருவிழாவின் மூலமாக அமர்ந்தோர்கள் உயர் இறை நிலை என்றால் என்ன, உயர் அன்பினுடைய ஆற்றல் என்ன, அன்பின் மூலமாக
அகிலத்தை ஆளுகின்ற தன்மை பெறுவது எவ்வாறு என்றும் இறை நிலை கொண்ட அந்நிலை நோக்கிய பயணமதை மேற்கொள்ள எத்தகைய நிலைதனை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற நிலையையும் மனிதன் மனிதனாக வாழ்கின்ற கலை எது என்று கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வியல் முறைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான பெருவிழாவின் மூலமாக இதனை உணர்ந்து அறிந்து சபை நாடியும் சபைதனை தேடியும் சபை சீடர்களை சென்றடைந்தும் நல்ல அருள் ஆற்றல் பெற்ற ஞானியர்களாக வளம் பெற அகத்தியன் நல்ல ஆசிகள் சற்சங்க பெருவிழாவின் மூலமாக இறை கணங்களின் ஆசிகளையும் சித்தனின் ஆசிகளையும் சிவபெருமான் உள்ளிட்ட அற்புத இறை ஆற்றலின் ஆசிகளையும் வழங்கி மகிழ்ந்தெழுகின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அகத்திய பெருமான்கிட்ட ஒரு